மதுரையில் திமுக எம்எல்ஏவின் வீட்டின் முன்பு தீக்குளித்த திமுக நிர்வாகி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. மதுரையில் நேற்று திமுக மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ கோ தளபதி வீட்டு முன்பு நேற்று திமுக நிர்வாகி தீக்குளித்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை 2:30 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். தற்போது அவரது உடலானது அவரது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று காலை 8 மணி அளவில் மதுரை திமுக மாநகர் மாவட்ட செயலாளரும் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கோ தளபதி வீட்டின் முன்பு திமுக நிர்வாகியும் ஆவின் கௌரவ தலைவராக இருந்து வரும் மானகிரி பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன். மானகிரி கணேசன் ஆளுநரை மாற்றக்கோரி கடந்த ஆண்டு சிம்மக்கல் பகுதியில் உடலில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்து உடல்நலம் பாதித்து அந்த சம்பவம் குறித்து திமுகவினர் தன்னை யாரும் கண்டுகொள்ளவில்லை எனவும், மானகிரி பகுதியைச் சேர்ந்த திமுக வட்ட செயலாளர் ராஜேஷ் கண்ணா என்பவர் பல கோடி ரூபாய் சம்பாதித்துள்ளது குறித்தும் திமுக தலைமைக்கும் முதல்வருக்கும் அமைச்சர்களான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், மூர்த்தி மற்றும் மாவட்ட செயலாளர் ஆகியோருக்கு புகார் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. நேற்று காலை மூலக்கரை பகுதியில் உள்ள திமுக மாவட்ட செயலாளர் வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான கோ தளபதி வீட்டின் முன்பாக தீக்குளித்து 90% காயமுடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீக்காய சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் நேரடியாக மதுரை மாவட்ட நீதிமன்ற JM6 நீதிபதி நேரடியாக அங்கு சென்று அவரிடம் வாக்குமூலமும் பெற்றார். அந்த வாக்குமூலத்தின் போது அவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் தவிர வேற யாருமே அனுமதிக்கப்படவில்லை. இந்த நிலையில் அவரை காப்பாற்றுவதற்கு மருத்துவர்கள் தீவிரமாக சிகிச்சை அளித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை 2:30 மணி அளவில் மானகிரி பகுதியைச் சேர்ந்த கணேசன் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தற்போது திமுக நிர்வாகிகளிடையே அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.